சென்னை தேனாம்பேட்டையில் 2 இருசக்கர வாகனங்கள் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளாகி இருக்கிறது. விவரங்களை தருகிறார் செய்தியாளர் கதிரவன். கதிரவன், வணக்கம். இந்த விபத்து தொடர்பான விவரங்களை சொல்லலாம். சென்னை தேனாம்பேட்டையில 2 இருசக்கர வாகனங்கள் ஒன்றோடு ஒன்று எதிரெதிர்புறமாக மோதி விபத்துக்குள்ளானதுல ஒருவர் உயிரிழந்திருக்கிறார். மற்றொருவர் காயங்களோடு மருத்துவமனையில சிகிச்சை பெற்று வருகிறார். அவருக்கு எலும்பு முறிவானது ஏற்பட்டிருக்கிறது. இந்த விபத்துக்கு காரணமாக அங்கு இந்த சாலையில் தோண்டப்பட்டிருந்த பள்ளத்தின் காரணமாக அந்த இருசக்கர வாகன ஓட்டி இருசக்கர வாகனத்தை பள்ளத்தில் விடாமல் இருப்பதற்காக தள்ளி சென்ற போது எதிரே வந்த இருசக்கர வாகனம், அதிவேகமாக வந்த இருசக்கர வாகனம் மோதியதில் இந்த விபத்து ஏற்பட்டிருப்பதாகவும் தெரிய வந்திருக்கிறது. குறிப்பாக சாலையில் கழிவுநீர் வடிகால்களால் தோண்டப்பட்ட பள்ளத்தை சரியாக மூடாமல் வைத்திருந்ததாகவும், இதனால் டாக்டர் நரசிம்ம சாலையில் நடுவு நேரத்தில் வந்த அந்த மெக்கானிக்கு ஓட்டி வந்த இருசக்கர வாகனம் அந்த பெரிய பள்ளம் மற்றும் அதை சுற்றியுள்ள கழிவுநீர் ஒதுங்கிய போதுதான் இந்த விபத்து நடந்திருப்பதும் தெரிய வந்திருக்கிறது. அதே போல ஒரு வழிப்பாதையில எதிர் திசையில் வந்த சரவணன் என்பவர் வேகமாக மதுபோதையில் இருசக்கர வாகனத்தை ஓட்டி வந்தது இந்த விபத்துக்கு காரணமாக அமைந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சாலையில் கொண்ட இளைஞர் பள்ளத்தை பார்த்து வாகனத்தை திருப்பிய போது எதிரே வந்த இருசக்கர வாகனம் ஓட்டி அதிவேகமாக மோதி விபத்துக்குள்ளானதும் முக்கிய காரணமாக கூறப்படுகிறது. மாநகராட்சி அதிகாரி சாலையில் தோண்டப்பட்ட சரியாக மூடப்படாத பெரிய பள்ளம் தான் இது காரணம் என்று கூறப்படும் நிலையில தற்போது அங்கு போலீசார் தடுப்புகள் அமைத்து அந்த பள்ளம் அருகே தடுப்புகள் அமைக்கப்பட்டு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இந்த விபத்துல ஒருவர் உயிரிழந்த நிலையில மற்றொருவர் காயங்களோடு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். மது போதையில் ஓட்டி வந்த சரவணன் என்பவருக்கு காலில் அடிபட்டு எலும்பு முறிவு ஏற்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதுபோன்று விபத்துகள் ஏற்படாமல் இருக்க உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்று கோரிக்கையை தொகுதி மக்கள் வைத்திருக்கிறார்கள். தொடர்ந்து இது போன்ற சம்பவம் நடைபெறுவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தேனாம்பேட்டை பகுதியை சேர்ந்த மெக்கானிக்காக இருக்கக்கூடிய அழகேசன் என்பவர் இந்த விபத்தில் உயிரிழந்திருக்கிறார். சரவணன் என்பவருக்கு காலில் எலும்பு முறிவு ஏற்பட்டு சிகிச்சையில் இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. பாண்டிபஜார் போக்குவரத்து புலனாய்வு போலீசார் இது குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். தற்போது இது தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியாகி இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி கதிரவன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.